வணக்கம். வியாழக்கிழமை ஜூன் மாதம் 18ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆணி மாதம் 4ஆம் தேதி, பூச நட்சத்திரம் மாலை வரையிலே இருக்கிறது. மாலைக்கு பிறகு ஆயில்யம். வளர்பிறை சதுர்த்தி திதி, அமிர்த சித்த யோகம், தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சுப முகூர்த்த நாள். இன்று வளர்பிறை சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்யும் நாள். ரெண்டு சிறப்பு. இன்னைக்கு ஒன்று முகூர்த்த நாள், இன்னொன்று சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறையிலே வருகின்ற நாலாவது பிறைக்கு பேர் சதுர்த்தி. அமாவாசையான 4வது நாளை சதுர்த்திம்பாங்க. இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆணி மாதத்தில் வரும் சதுர்த்தி. ஆவணியாக இருந்தால் விநாயகர் சதுர்த்தி, ஆவணியில் 4ஆம் பிறை தான் விநாயகர் சதுர்த்தி. இது ஆணியில் வர 4ஆம் பிறை. இன்றைக்கும் விநாயகரை வழிபட வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் கிராண்டாக கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடலைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையார் படத்துக்கு ஒரு பூவை வச்சு மாலையை வாங்கி போட்டு வீட்டில் ஏதாவது இனிப்பு பண்ணி அதை விநாயகருக்கு படைச்சி அக்கம் பக்கத்தில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடணும். எப்போவுமே விநாயகருக்கு ஏதாவது இனிப்பு படையல், கொழுக்கட்டை, சுண்டல், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் விநாயகர் பெருமான். அப்பமுடவல் பொறி கப்பிய கரி மூகல் அடிப்பேணி கைத்தலம் நிறை கன்னி அப்பமுடவல் பொறி. கைத்தலம் நிறை கனியான், கை ஃபுல்லாக பழம் இருக்கான். அவ்வளோ பெருசுக்கு மாம்பழம் வச்சுட்டுருக்காரு. அந்த விநாயகர் பெருமானிடம் யார் போய் சொல்லுவார்? நம்ம அவரை கும்பிட்டாலே போகிறோம், யாரும் போய் சொல்ல வேணாம், அவரே நமக்கு நல்லது பண்ணுவார். யார் போய் சொல்லுவார்? விநாயகர் பெருமான் வழிபாடு செய்தால் அவர் எல்லாரிடமும் சொல்லுவார். உலகெங்கும் நமது புகழை அவர் பரப்புவார். நமது புகழை பரப்புவதற்கு தனியாக நம்ம பிஆர்ஓ வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. விநாயகரை கும்பிட்டால் அவர் அதை தெரியப்படுத்தி விடுவார். எப்படியோ தெரியப்படுத்துவார். நமக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். விநாயகரை பிரார்த்தனை செய்தால் நான் மனதிலே நினைத்திருக்கின்ற எல்லாமே நடக்கும். அதனால் யாரும் போய் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யும் நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன் சந்திரன் 3 கடகத்தில், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில் உள்ள சிவலிங்கம் மட்டும் மிகவும் புகழ்பெற்றும் மற்ற லிங்கங்கள் அந்த அளவு புகழ் பெறாமலும் இருக்கின்றன. அது ஏன்? அது ஏதோ அந்த கோயிலுக்கு அப்படி ஒரு விசேஷம். இப்போ எல்லா கோயிலையும் பெருமாள் கோயில் எல்லாமே பெருமாள் தான் இருக்கார். ஆனால் திருப்பதியில் மட்டும் இன்னும் அப்படி ஒரு கூட்டம் வருது. அதே பெருமாளை இங்கே திருவல்லிக்கணியிலே தரிசனம் பண்ண முடியாதா? திருவல்லிக்கணிலையும் பெருமாள் தானே. 5 விதத்தில் அங்கே 5 விதமான கோலங்களிலே பெருமாள் சேவை சாதிக்கிறார் திருவல்லிக்கணியில். ஏன் எல்லோரும் அங்கே போய் க்யூவில் நிற்கிறீங்க திருப்பதியில் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது பதில்? அந்த மாதிரி தான் இதுவும் நீங்கள் கேட்குறது. ஏன் திருவண்ணாமலையில் மட்டும் அந்த லிங்கத்துக்கு அவ்வளோ மகிமை, ஏன் மற்ற சிவன் கோயிலில் மகிமை இல்லை? மகிமை இல்லை என்று சொல்லவில்லை, தெரியவில்லை, மக்களுக்கு தெரியவில்லை. மக்கள் அதுதான் வசதியும் நினச்சிருக்காங்க, அதனால் அங்கே போகிறாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கோவிலில் ஏன் கொடிமரம் உள்ளது? கொடி ஏற்றுவதற்கு. கொடி ஏற்றுறதுக்குன்னு அந்த கொடிமரம். விழா ஆரம்பமாகி விட்டது என்றால் அதை தெரிவிப்பதற்காக கொடி ஏற்றுவார்கள். விழா முடிந்ததும் கொடியை இறக்கி விடுவார்கள். கொடி ஏற்றத்திற்கு முன்னால் ஒரு சிறப்பு பூஜை நடக்கும் கோவிலில். அது தெரியுமா? அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ரொம்ப பேருக்கு அது தெரியாது. என்னென்னா தவிலுக்கு பூஜை பண்ணுவாங்க. தவில்ங்கிற வாத்தியம் இருக்கு இல்லையா, நாதஸ்வரத்துக்கு கூட தாளம் வாசிக்கிறோமே தவில். அந்த தவில் தவிலுக்கு கோவிலில் பூஜை பண்ணுவாங்க. வேறு எந்த வாத்தியத்துக்கும் பூஜையே கிடையாது. வீணை, வயலின்னு, புல்லாங்குழல் கிருஷ்ண பரமாத்மா கையிலே வச்சிருந்தார். வீணையை சரஸ்வதி வாசிக்கிறாங்க, நந்தி மத்தளம் வாசிக்கிறாரு, தும்புரு, நாரதர் எல்லாரும் மீட்டுறாங்க. அதுக்கெல்லாம் பூஜை கிடையாது. ஆனால் தவிலுக்கு பூஜை உண்டு. அது ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. தவில்ங்கிற வாத்தியத்துக்கு மட்டும் கோவிலில் பூஜை உண்டு. எப்போ அப்படின்னா
கொடி ஏற்றுறதுக்கு முன்னால் தவிலை வச்சு அதுக்கு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கொடி ஏற்றுவாங்க. தவிலை வேகமாக வாசிக்க சொல்லிட்டு கொடி ஏற்றுவாங்க. தவில் ஒலிக்கும் இடத்தில் தீய சக்திகள் வராது. எங்கேயா தவில் சத்தம் கேட்டதுன்னா அங்கே துர்தேவதை வராதான், இந்த ஸ்பிரிட்டு ஆவின்றாங்களே அதெல்லாம் வராதான். அதனால தான் கல்யாண வீட்டில் தவில் வாசிக்கணுன்றது. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம்ன்றாங்களே, அதோடைய அர்த்தம் என்ன? அந்த அந்த தவில் சத்தம் வரணும் நல்ல நேரங்களில். கழுத்தில் தாலி ஏறும்போது எந்த தீய சக்தியும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேகமாக தவிலை கொட்டுறாங்க. தவில்ங்கிறது அப்படி ஒரு தெய்வீகமான வாத்தியம். தவிலை வாசித்து தவிலுக்கு பூஜை பண்ணிட்டு தான் கொடி மரத்தில் கொடி ஏற்றுவாங்க. திருவிழா ஆரம்பம் என்றால் தவில் பூஜை நடைபெறும். தவிலுக்கு பூஜை செய்யப்படுகிறது. ஆலயத்தில் கொடியேறும் பொழுது பூஜை செய்யப்படுகின்ற வாத்தியம் எதுன்னா தவில். வலிமை பெற்ற குரு கேந்திரத்தில் இருக்க, அவர் ஏறிய நட்சத்திரத்திற்கு அதிபதி கேந்திரத்தின் கோணங்களில் திரிகோணங்களில் இருக்க, குரு இவரை பார்த்தால், ஆமாம் அது திரிகோணத்தில் இருந்தால் குரு பார்க்க தான் செய்வார், 5ஆம் பார்வையாக பார்ப்பார். இது போன்ற அமைப்பு உடையவர் எந்த சூழ்நிலையிலும் கெட்டது செய்ய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், நல்லவை மட்டுமே செய்வார், நற்பெயர் எடுப்பார் என்பது ஜோதிட விதி. கவிதை ராஜா, எங்கள் ஊரில் தர்பை புல் விளைகிறது. ஆத்தங்கர ஓரத்தில் தான் தர்பை புல் விளையும். தர்பையை அறுப்பது யார் வேண்டுமானாலும் அறுக்கலாமா? அதில் குறிப்பிட்ட வர்ணத்தார், குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் தர்பை புல்லை அறுக்க வேண்டுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. உமாபதி சாமி, உமாபதி அயனாவரம் ஐயப்பன் கோவில் உமாபதி. தர்பை புல்லை யார் வேண்டுமானாலும் போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். தர்பை புல்லை விற்கிறவங்கலாம் அது யூஸ் பண்ணுறவனா ஐயருங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு மந்திரம் சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்களே ஒழிய, அதை பறிக்கிறதுக்கு போகிறவங்களாம் அந்த ஊர் பக்கம் இருக்கிறவங்க விவசாயிகள் தான் போய் உழவு தொழிலில் உள்ளவர்கள் தான் பெரும்பாலும் அதை போய் தர்பை புல்லெல்லாம் அறுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. மூட்டை மூட்டையாக கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து விற்பாங்க. இங்கே சென்னை மாதிரி சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தர்பை புல்லை மூட்டை கணக்கில் எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. அதிலெல்லாம் ஜாதிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. சும்மா யாரோ கலைப்பு விட்ருக்காங்க சார். இதெல்லாம் 18/2/2026 அன்று எனது 60 திருக்கடையூரில் நடைபெற்றது. நாங்கள் முதல் முறையாக எந்த கோவில் செல்ல வேண்டும் என்பதை தங்கள் அறிவுரைப்படிதான் கூறும் கோவிலுக்கு சென்று வருகிறோம். மேற்படி முகவரியில் வசித்து வருகிறேன். வேங்கட சுப்பிரமணியம், கீழ ரத வீதி, 18/2/2026 அன்று சஷ்டப்த பூர்த்தி நடைபெற்றது உங்களுக்கு. எனவே அதற்கு நீங்கள் ரொம்ப லேட்டாக தான், பிப்ரவரியில் நடந்தது. எனக்கு இப்போ தான் வருது கைக்கு இந்த லெட்டர். எனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்கடையூருக்கு 60க்கு அப்புறமா நீங்கள் வருஷம் கூட சில பேர் பிறந்த நாள் அன்றைக்கி போய் வெறும் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அந்த பெரிய பூஜை கீஜெல்லாம் ஒன்றும் பண்ணாமல், ஹோமெல்லாம் பண்ணாமல் வெறும் சாமி கும்பிட்டு வர்றது சாதாரணமாக. நட்சத்திர பிறந்த நாள் என்றைக்கு வருதோ அன்றைக்கி போகலாம். வருடம் கூட போகலாம். ராமாபுரம் லட்சுமி முருகநாதன், தமிழகத்தில் தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்த எம்ஜிஆர் உட்பட மேற்கு வங்கம், பீகார் போன்ற மாநிலங்களிலே 7 முறைக்கு மேற்பட்ட டேர்ம்ஸ் முதல்வராக சிலர் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நீண்ட காலம் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்கும், எந்த கிரக நிலை அவர்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கும், எப்படி இருந்தால் இப்படி நீண்ட காலம் ஆட்சி புரிய முடியும்? இவர்களுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியெல்லாம் ஒன்றும் செய்யாதா? எல்லாருக்கும் செய்யுங்க. அது பூர்வ ஜென்ம புண்ணியங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பூர்வ ஜென்மத்தில் வர புண்ணியந்தான் ஒரு மனுஷனுக்கு பதவியை கொடுக்கும். சில பேர்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, ஆனால் பதவி நாற்காலியே கிடைக்காது, உட்காரவே முடியாது. எவ்வளோ பேர் நம்ம அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். பொது வாழ்க்கையில் பல வருடங்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பதவியே பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி ஒருவர் முதல்வராக வேண்டுமானால் அவருடைய ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அது ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு நிறைய பதில் இருக்குது. இது ஒன்று தான் காரணம், இந்த ஒன்று நல்லா இருந்தால் சிஎம் ஆகிடுவாங்கன்னா யாரும் சொல்ல முடியாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதுக்கு பின்னால். இப்போ உள்ள சிஎம்முடைய ஜாதகம் கூட எனக்கு அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால், நான் ஐம் டாக்கிங் அபவுட் அவர் சிஎம், இப்போ இருக்கிற சிஎம் விஜய் அவர்களை பற்றி தான் சொல்கிறேன். அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால்
அவங்களுக்கு ஒரு குடும்ப நண்பர் மூலமாக ஒருத்தர் வந்து என்கிட்ட இந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்டார். ஐயோ ஓஹோன்னு இருக்கு, யார் ஜாதகம்னு கேட்டேன். அப்புறமா தான் சொன்னார் விஜயோட ஜாதகம் அப்படின்னாரு. அப்போயே நான் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன், சரி இந்த 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 ரிசல்ட் இந்த தடவை 4ஆம் தேதி வரப்போகிற ரிசல்ட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு அப்போ புரிஞ்சிடுச்சு. இது 2ஆம் தேதி நடந்தது. 4ஆம் தேதி ரிசல்ட்டு, 2ஆம் தேதி எனக்கு அந்த ஜாதகத்தை ஒருத்தர் காமிச்சு என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு போனார். வெறும் ஒப்பீனியன் சொன்னேன், அவ்வளோதான். அவரை நான் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் வந்தவர் வந்து சுற்றி வளைச்சி அவங்களுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸு. அவர் கடகலக்னம் கடகராசி, இப்போ இருக்கிற சிஎம். வீட்டில் யாராவது 3 நாள் மாதவிடாய் விலக்கு காரணமாக இருந்தால் வீட்டில் நாம் போய் சாமி கும்பிடும் அறையில் தீபம் ஏற்றலாமா? ஏற்றலாம், நீங்கள் போய் ஏற்றலாம் சார். பெண்களுக்கு தான் அது, அவங்க வரக்கூடாது உள்ள. நீங்கள் போய் விளக்கு ஏற்றலாம் சாமி ரூமில். அதுக்காக 3 நாள் விளக்கு ஏற்றாமல் இருக்க வேண்டாம். நீங்கள் குளிச்சுட்டு வரும்போதே துண்டை கட்டிட்டு போய் முதல்ல விளக்கு ஏற்றி நெத்திக்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் அது எரியிற வரைக்கும் எரியட்டும். குளிச்சுட்டு வந்த உடனே நெத்திக்கிட்டணும். நான்லாம் பாத்ரூம்லேன்னு வெளியே வரும்போதே அங்கே விபூதி பாட்டில் வச்சுருப்பேன். இந்த ஸ்பெஷல் ஜவ்வாதி விபூதி பயணியிலேருந்து வாங்கிட்டு வருவோம், பாட்டிலில் வரும். அந்த விபூதி வந்து வெளியே வரும்போதே இருக்கும். குளிச்சுட்டு வந்த உடனே முதல்ல அப்படியே குழைச்சி அப்படியே இட்டுக்க வேண்டியது தான். அது ராத்திரி வரைக்கும் நிற்கும். அப்படியே என்னை கேட்பாங்க, நீ எப்படி இவ்வளோ அழகாக கரெக்டாக இட்டுக்கிற அப்படின்னு. எத்தனை சின்ன வயசுலேருந்து இட்டுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் 70+ நவ். 6 வயசு 7 வயசுலேருந்து விபூதி இட்டுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி, அது அளவு மெஷர்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படி விபூதி எடுத்து இந்த திரையம்பகம் ஜாமகே சுகஞ்சம்பட்டு வர்த்தனம் உருவாருகமே வவந்த நான் மிருத்தியர்மட்சி அமாமிருதா ஆத்து அப்படின்னு மனசில் சொல்லிட்டு ட்ரிவேல் முருகா அப்படின்னு இட்டுட்டா சரி வந்து நின்று கரெக்டாக வந்துடும் மெஷர்மெண்ட். அவெல்லாம் மெஷர் பண்ணுறான், நம்மளா மெஷர் பண்ணுறோம். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். குரு சுக்கிரன் சந்திரன் ஆகிய 3 கிரகங்கள் 4ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன. 4ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை, குரு சுக்கிரன் சந்திரன். இந்த 3 வந்து காம்பினேஷன், அருமையான காம்பினேஷன். இந்த 3 சேர்ந்து கடக ராசியிலே குரு உச்சம், சந்திரன் ஆட்சி, கூட சுக்கிரனும் இருக்குது. இது யாருக்கு 4ஆம் இடம்னா மேஷ ராசிக்கு 4ஆம் இடம். 4இல் வந்தால் பெரிய யோகம், 9இல் வந்தால் அதைவிட பெரிய யோகம். அது விருச்சிகத்துக்கு. இந்த 3 கிரக சேர்க்கை மேஷ ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு மேஷம் அண்டு விருச்சிகம்தான். மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே ஏதோ பெரிய விதத்தில் நன்மைகள் நடைபெறப் போகின்றன. மிகப்பெரிய நன்மை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. எந்தவித நன்மை நடைபெற்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியோ அது நடக்கும். எது நடந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களோ அதை இறைவன் நடத்தி காட்டுவான். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாள். எல்லா விதத்திலும் நன்மை. ஆரோக்கியம், பொருளாதாரம், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம், குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும். ரிஷப ராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், அவர்களின் இல்லம், அவர்களின் குடும்பம், அதில் ஒரு சுப நிகழ்ச்சி, அங்கு நீங்கள் செல்வீர்கள். அல்லது திருமணமாகாத சகோதரி இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உங்களுடைய நெருங்கிய கூட பிறந்த இரத்த சம்பந்தமுள்ள நெருங்கிய உறவினர்களுக்குள் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கெல்லாம் இப்பொழுது பண மழை கொட்டப் போகிறது. தன லாபம் ஏற்படுகின்ற மிக சிறப்பான ஒரு நல்ல நேரம். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே அதற்கு அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2ல் குரு உச்சம். கையிலே பிடிக்க முடியாது உங்களை. நீங்கள் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளை அனைவரும் மதிப்பார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை கேட்க எல்லோரும் தயாராக இருப்பார்கள். அதை பின்பற்றுவதற்கு தயாராக இருப்பார்கள்.
உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும், பணம் நிறைய வரும். செல்வாக்கு செல்வம் ரெண்டும் சேர்ந்து வரும். சிலருக்கு நிறைய புகழ் இருக்கும், செல்வாக்கெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும், ஆனால் பைசா கம்மியாக இருக்கும். சில பேர் நிறைய பணம் வச்சுருப்பான், ஆனால் சொன்னால் யாரும் கேட்கவே மாட்டாங்க. அது போய் அவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு போயிடுவான். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது உங்களுடைய நிலைமை அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பணமும் வரும், ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும், பெரிய செல்வாக்கு கிடைக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். கல்வி பயில்கின்ற மாணவ மாணவி எல்லாம் இப்பொழுது மிகவும் மிகவும் நன்றாக படித்து மேல் படிப்பு படிப்பதற்கு தகுதி பெறுவார்கள். பெரிய பெரிய பரீட்சையெல்லாம் எழுதி அதிலே நல்ல மதிப்பெண் வாங்குவார்கள். ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ட்ரை பண்ணுங்கள், யூபிஎஸ்சி எழுதுங்க, பயப்படாதீங்க. யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் ஆகலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது டைம். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசியிலேயே குரு உச்சம், ராசியிலேயே சந்திரன் ஆட்சி, குரு சந்திரன் ஒன்றாக இணைந்திருக்கின்ற கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம். என்ன செவ்வாய்க்கு நாளில் குரு இருக்குல்ல, அதனால் குருமங்கள யோகம். செவ்வாய்க்கு நாளில் சந்திரன் ஆட்சியாக இருக்கு இல்லையா, செவ்வாய் ஆட்சி சந்திரன் ஆட்சி, அதனால் சந்திரமங்கள யோகம். குருவும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்துடுச்சு, அதனால் கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம். சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ யோகமா ஒரே நேரத்தில், அடேங்கப்பா. சாதாரணமாக ஒரு கிரகம் நல்லா இருந்தாலும் அன்றைக்கி நல்லா இருக்கும். எல்லா கிரகமும் நல்லா இருக்குது, எல்லாமே பெரிய பெரிய யோகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றால் அப்பொழுது எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்குன்றதை அளக்க முடியாது. இட் cannot be measured. அகணித்த மகிமா, அகணித்த மகிமாம்பாங்க. தெரியுமா அப்படின்னா என்ன தெரியுமா? கணிதம்னா which can be calculated. One which could be calculated is called கணிதம். ஒன் விச் cannot be calculated, அதுக்கு பேர் அகணித்தம். புரியுதா? கணித்தம்னா என்ன? கணக்கிடக்கூடியது, கணக்கில் வரக்கூடியது, கணக்கில் அடங்கக்கூடியது, அது கணிதம். அதுதான் கணிதம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கணிதம் அதுக்கு ஆக்சுவலாக பேர். அளவிட முடியாதது, கணக்கிட முடியாதது, இன்ஃபினிட்டி, கணக்கில் அடங்காதது அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதுக்கு வேர்டு என்ன? அகணித்தம். எனவே இன்றைய தினம் அமைந்துள்ள கிரக நிலவரம் இருக்குது, அது அகணித்த மகிமா. அவ்வளோ பெரிய மகிமை கொண்டது, எண்ணிலடங்கா மகிமை கொண்டது என்று சொல்வார்களே, அத்தகைய ஒரு கிரக அமைப்பு இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே கடக ராசி அன்பர்கள் இன்று கொடிகட்டி பறப்பார்கள். கடக ராசி அன்பர்கள் இன்று வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். கடக ராசியினருக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும், அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 11ஆம் இடத்திலே புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். 12ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் செலவுகள் அதிகமாக இருக்கும். அவை அனைத்தும் நல்ல செலவுகள், சுப விரயம். மகிழ்ச்சியான நல்ல செய்திகளை கேள்விப்படுவீர்கள். செவிகுளிர செய்யும் நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினத்திற்கான முக்கியமான பலன் என்னவென்றால், செலவுகள் அதிகமாக இருக்கும், சுப விரயங்கள் ஏற்படும். நல்ல செலவுகள், சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் இணைந்துள்ள மிக அற்புதமான ஒரு புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 11ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சந்திரன், குரு சுக்கிரன் சந்திரன் 11ஆம் இடத்திலே 3 கிரகங்கள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னி ராசியினருக்கு இப்பொழுது பண வரவு அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். யாரிடமாவது பணம் வாங்கியிருந்தால் அதெல்லாம் இப்போ திருப்ப கொடுத்துருவீங்க. பணம் கடனே கிடையாது, கடன் இல்லை, பிரச்சனை இல்லை, தொல்லை இல்லை, எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு வழங்குவார்கள். பதவி உயர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற துலா ராசியினருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வுடன் கூடிய ஒரு சின்ன சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றமும் சேர்ந்து கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், சேலரி ஹைக் 3 சேர்ந்து வரும். புதிதாக வேறு இடத்திற்கு மாறி போக சொல்வார்கள். அப்படி சொன்னால் நீங்கள் சரின்னு மாறிடுங்க. அதெல்லாம் இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க, வேறு மாதிரி உங்களை வந்து மாட்டி விட்ருவாங்க. வேறு ஏதாவது ஒரு பெரிய பேர்டனை தலையில் சுமத்திடுவாங்க. அதனால் உங்கள் அலுவலக உயரதிகாரிகள் எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கே சரின்னு போயிடுங்க. இடமாற்றம் இருக்கும். துளாராசிக்கு இடமாற்றம் உண்டு. அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 9ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், சுக்கிரன் சேர்ந்திருக்கு. சந்திரன், குரு, சுக்கிரன் 3ம் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருப்பதால் மிகப்பெரிய யோகம். இந்த குரு சந்திரன் ஒன்றாக இணைந்தாலே விருச்சிகத்துக்கு நல்லது. எங்கே இணைந்தாலும் நல்லது. அதுலேயும் கடகத்தில் இணைந்தால் தி பெஸ்ட். ஏன்னா கடகத்தில் தான் குரு உச்சம், சந்திரன் ஆட்சி. ஒரே நேரத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறது, குரு உச்சம் பெறுகிறது கடகத்தில். கடகம் 9வது வீடு யாருக்கு? விருச்சிகத்துக்கு. விருச்சிக ராசிக்கு 9வது வீடு கடகம். 9th ஹவுஸ் பாக்யஸ்தானம், பாக்யாதிபதி சந்திரன். இந்த பாக்யஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. பாக்யாதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 5க்குடைய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு 9ல் உச்சம், 5க்குடையவன் 9ல் உச்சம். எனவே இது ரொம்ப பெரிய யோகம். ஆகா ஓகோன்னு இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம், புகழ்ந்துக்கிட்டே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்களாம் இன்றைக்கி வந்து கையிலே பிடிக்க முடியாது, எங்கேயோ போயிடுங்க. உங்கள் லெவலே வேறு. வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் நடைபெறாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். அவரவர் வயதுக்கு தகுதிக்கு ஏற்ப என்ன நடந்தால் நல்லதோ அது நடக்கும். நல்லது தான் நடக்கும். சற்று வயதானவர்கள், 1000 பிறை கண்டவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 1000 பிறை கண்ட விருச்சிக ராசியினருக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சின்ன வயசு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே தே வில் ஃபீல் வெரி யங். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். பெயர், புகழ், செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் நாளைக்கு மத்தியானம் 4 மணி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. தனுசுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சந்திராஷ்டமம், நாளைக்கு 4 மணி வரை. எனவே இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விநாயக பெருமானை வேண்டி துதித்து போற்றி வழிபட்டால் விநாயக பெருமான் அருளால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு, சந்திரன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து அவை 3ம் மகரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன. மகரம் இன்று சிகரம். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்கள் வியாபார வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி, ஒற்றுமை, திருமண தடை விலகுதல், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருத்தல் என பல்வேறு நன்மைகள் நடைபெறும். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. சுப கிரகங்கள் எல்லாம் பார்க்குது. அப்படியே குரு பார்க்குது, சுக்கிரன் பார்க்குது, சந்திரன் பார்க்குது. எல்லா சுப கிரகங்களும் மகர ராசியை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா மகர ராசிக்கு ஏதோ பெரிய நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். கும்பராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கும்பராசிக்கு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 7க்குடையவன் சூரியன், 5க்குடையவன் புதன், ரெண்டும் 5ஆம் இடத்துல போய் சேர்ந்துருச்சு. 5ல் சூரியன் புதன் நல்ல அருமையான காம்பினேஷன். அதனால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக பதவிகள் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம். பதவீம் பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அதுதான் அறிமுக ஸ்லோகத்திலே ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவீம் பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாதகமே எழுத ஆரம்பிப்பாங்க. அதில் முதல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பதவீம் பூர்வ புண்ணியானாம்,
பதவிங்கிறது பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்குமா, எல்லாருக்கும் கிடச்சிடாது. பூர்வ புண்ணியம் வலுத்து இருக்கணும். அந்த பூர்வ புண்ணியம் இப்போ நல்லா இருக்குது யாருக்கு, கும்பத்துக்கு, அதனால் ஏதாவது பதவி கிடைக்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். மாணவர்கள் நன்றாக படித்து மதிப்பெண் பெறுவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். உயர்கல்வி கற்பதற்கு எந்த தடையும் இல்லை. அட்மிஷன் கார்டு வந்துடும், போய் பணத்தை கட்டிட்டு சேர வேண்டியது தான். இப்போது மிக மிக அற்புதமான நல்ல நேரம். திருமண வயதில் உள்ள மீனராசினருக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மீனராசினருக்கு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு சுமூகமான நல்லுறவு ஏற்படும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து கலகலவென சிரிப்பார்கள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மறந்துடாதீங்க, இன்றைக்கி ஒரு நல்ல முகூர்த்த நாள். இன்றைக்கி சதுர்த்தி. விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். விநாயகருக்கு கொழுக்கட்டை பண்ணி வீட்டிலேயே கொழுக்கட்டை பண்ணி வீட்டிலேயே கும்பிடுங்க. விநாயகர் வழிபாடு இன்று செய்தால் மிகவும் நல்லது. கொழுக்கட்டை பண்ண தெரியாதுன்னா பரவாயில்ல, பழத்தை வாங்கி வைங்க, 4 பழத்தை வாங்கி வைங்க. இல்லைன்னா வெறும் அவல் பொறி வைங்களேன். அப்ப மோடவல் பொறி கப்பிய கரி மூகம் அடிப்பேணி. எனவே விநாயகரை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் இன்று. அனைவரும் விநாயகர் வழிபாடு செய்தால் நீங்கள் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும். உங்களுடைய பிரார்த்தனைகளை விநாயகப் பெருமான் நிறைவேற்றி வைப்பார். நீங்கள் என்ன வேண்டுமோ பிள்ளையாரிடம் இன்று கேளுங்கள். இன்னைக்கு கேட்டால் அவர் கொடுத்துருவார். சதுர்த்தி இன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்கின்ற நாளாக விளங்குகிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது, இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் வேண சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி 18/6/2026 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் முதல்ல எழுதப்பட்ட ஜாதகத்தில் பிள்ளை இருந்தது அப்படின்னா மீண்டும் ஜாதகம் எழுதலாமா அப்படின்றத பற்றின விளக்கமும், ருத்து ஜாதகம் சரியானதாக இல்லைன்னா திருமண தடை ஏற்படுமா பெண்களுக்கு அப்படின்றத பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிறக்கும் பொழுது எழுதக்கூடிய ஜாதகம் அது திருக்கணிதமோ இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படியோ இருந்தால் அதில் முழுமையாக இல்லைன்னா நீங்கள் எப்பயுமே புதுசாக ஜாதகம் கணிக்க வேண்டியது அவசியம்தான். முழுமைனா ராசி, நவாம்சம், கிரகபாத சாரம், அதே மாதிரி உங்களுக்கு தசா இருப்பு.
இப்போ இதெல்லாம் இல்லாமல் வெறும் ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு நட்சத்திர ராசி லக்னம் போட்டு கொடுத்தாலும் மற்ற நவாம்சமோ கிரகபாத சாரமோ தசா இருப்போ இல்லைன்னா அது முழுமையான ஜாதகம்னு எடுத்துக்க முடியாது. அப்போ கம்ப்யூட்டரில் கணிக்கலாமான்னா கம்ப்யூட்டரில் தாராளமாக நீங்கள் ஜாதகம் கணிக்கலாம். ஆனால் அந்த வெர்ஷன் வந்து ரிஜிஸ்டர்டு வெர்ஷனாக இருக்கிறது அவசியம். அந்த நீங்கள் எந்த கம்பெனிக்கார் விளம்பரம் பண்ணுறாலோ இல்லை பணம் கொடுத்து வாங்குறீங்களோ அது ரிஜிஸ்டர்டு வெர்ஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது திருக்கணித பஞ்சாங்கமோ வாக்கிய பஞ்சாங்கமோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் குழந்தை பிறக்கும் பொழுது ஜாதகம் முழுமையாக எழுதலைன்னா கட்டாயம் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஜாதகம் கணிச்சு தான் பார்க்கணும். பழைய ஜாதகத்தை பயன்படுத்தக்கூடாது. இன்னும் சில பேருக்கு 50 வயசுக்கு மேலே லக்னம் வேலை செய்யாது, சந்திரா லக்னம் தான் வேலை செய்யுன்ற அந்த மாதிரியாகவும் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆயுள் முழுக்க நீங்கள் பிறந்த அந்த ஜனன நேரத்தை வச்சு போடக்கூடிய அந்த ஜாதகம் தான் பலன் தரும். சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் அவன் சந்நியாசம் ஏற்றுன்ற நேரத்துலேருந்து ஜாதகம் கணிச்சு பார்க்குற வழக்கம் உண்டு. சில இடங்களில் லக்னத்தில் சந்தேகம் இருந்தால் சந்திரா லக்ன ரீதியாக பார்க்குற வழக்கம் உண்டு. அதாவது பிறந்த நேரத்தில் லக்னத்தில் சந்தேகம் இருந்தால் முதல்ல ருது ஜாதகத்தை பற்றி மறுபடியும் சொல்லும்பொழுது முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ருது ஜாதகம் எழுத வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டோம். அதனால் ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு வந்து தான் பிறந்த நேரம் சரியாக தெரியலன்னா ஜாதகம் கணிக்க முடியாதுன்றது உண்மைதான். ஆனால் அதுக்காக ருது ஜாதகத்தை எடுத்து வச்சு நம்ம அவளோட ஆயுள் பலன்களை பார்க்கலாம்னா கட்டாயம் பார்க்க வேண்டாம். முதல்ல ருது ஜாதகம் கணிக்கிறதையே விட்டுடுங்க, அது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறோம். ருது ஜாதகத்தில் வந்து சிலது இப்போ ஒரு சம்பிரதாயமாக தான் எடுத்துக்க முடியுது. இந்த ருது ஜாதக பலன்கள் அப்படின்றத ஒரு சம்பிரதாயமாக தான் எடுத்துக்க முடியும். அதாவது அதில் எழுதியிருக்கா கருப்பு வஸ்திரம் கட்டின்னு ருதுவான என்ன பலன், நீல வஸ்திரம் கட்டின்னு ருதுவான என்ன பலன், வெள்ளை வஸ்திரம்லாம் எழுதுறா. அதெல்லாம் ஒரு சம்பிரதாயங்களாக தான் எடுத்துக்க முடியும். அதேமாதிரி கிழமைகளை குறிப்பிட்றா. திங்கக்கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, புதன்கிழமையா, வியாழக்கிழமையான்னு ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு பலன் எழுதுறா. அதே மாதிரி அமாவாசையா, பௌர்ணமியா, பிரதம திதியா, அஷ்டமி திதியான்னு இதெல்லாம் சம்பிரதாயமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது இப்படிலாம் இருந்தால் தோஷம்ன்றா. கிழிஞ்ச வஸ்திரம், எரிஞ்ச வஸ்திரம், புது வஸ்திரம், பழைய வஸ்திரம், அதுக்கெல்லாம் பலன்கள் எழுதுறா. இதெல்லாம் அதுக்கு இப்போ ஒருவேளை அவள் கெடு பலன்கள் சொல்லப்பட்ட மாதிரி அமாவாசை அன்னைக்கு ருதுவானா, சனிக்கிழமை அன்னைக்கு ருதுவானா, கிழிஞ்ச வஸ்திரத்தில் ருதுவானா, அதுக்கெல்லாம் சொன்னால் அதுக்கு தான் நீங்கள் மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல. இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் போகிறதுக்கு தான் மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்க. இப்போ புண்ணியாவச்சனம்னு ஒரு கர்மா இருக்கும், ஒரு சடங்கு இருக்கும். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பவமான சூக்தங்கள் சொல்லுவாள். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும்படியாக சொல்லணுன்னா கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரின்லாம் சொல்லி அந்த தண்ணி எடுத்து புரோட்சணம் பண்ணுவாள். பார்த்துருப்பீங்க, தெளிப்பாள் மாவளையால். இந்த மாதிரி தோஷங்கள் விலகிறதுக்கு தான். அதனால் நீங்கள் மஞ்சள் நீராட்டு விழான்னு பண்ணும் பொழுதே இந்த தோஷங்கள்லாம் விலகிடும். அப்புறம் அதுக்கு பலாபலன்கள் ஏன் நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் தேடுறீங்க, அவசியமே கிடையாது. அப்புறம் ஏன் கருப்பு வஸ்திரமா, எரிஞ்ச வஸ்திரமா, இல்லை வீட்டுக்கு வெளியிலையா, வீட்டுக்குள்ளேயா, மரத்தடிக்கையா, இதெல்லாம் அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் ருது ஜாதகம் எழுதி அந்த பலன்கள் தேடணும்னா அவசியமே இல்லை. தோஷ நிவர்த்திக்குன்னு எப்போ மஞ்சள் நீராட்டு விழா பண்ணிட்டீங்களோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தேட வேண்டிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் வட தேசங்களில் சில இடங்கள்லையும் நேபாள தேசங்கள்லையும் குழந்தைகள் ருதுவாரத்துக்கு முன்னையே அவள் அதுக்கான சில சாந்தி பரிகாரங்கள்னு சடங்கு பண்ணிடுறான். நம்ம பக்கங்களில் திராவிட தேசங்களில் ருதுவானதுக்கப்புறம் நம்ம ருது சாந்தின்னு பண்ணிடுறோம். அதனால் தோஷங்கள் வரவே வராது. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த ஜாதகத்தை கணிச்சு ருது ஜாதக பலன்கள்னு தர்றீங்க? எந்த காலத்துக்கும் ருது ஜாதகம் எழுதி பலன்கள் பார்க்க வேண்டாம். அந்த ருதுவான நட்சத்திரத்தை வச்சு அர்ச்சனையோ வழிபாடோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ருது ஜாதகத்தை வச்சு அந்த எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தங்கள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் சுத்தமாக தள்ளிடலாம். இன்னொரு விஷயம், ருதுவானதால் அப்பா அம்மாவுக்கு கெடுதல்னு சொல்கிற விஷயங்கள் வாசகம் தவறானது. அதனால் எந்த கட்டத்திலையும் ருது ஜாதகங்களை பயன்படுத்தி பலன்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒருவேளை ஜோதிட ரீதியாக ருதுவான நேரமோ இடமோ காலமோ அல்லது வஸ்திரமோ சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான ருது சாந்தி பண்ணும்பொழுதே நீங்கள் அந்த மஞ்சள் நீராட்டு விழா பண்ணும்போதே ருது சாந்தி பண்ணி அந்த மந்திரங்களை சொல்லி புரோட்சணை பண்ணிட்டு தண்ணி எடுத்து தெளிச்சிருவா. அதனால் அது முடிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஜோதிட ரீதியாக அதில் பிழை இருக்குதுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி ஒரு பெண் பிறந்த நேரம் துல்லியமாக இருக்கணும். பிறந்த இடம் பிறந்த நேரம் துல்லியமாக இருந்து ஜாதகம் கணிக்கணும். அதில் ராசி, நவாம்சம், கிரகபாதசாரம், பாவஸ்படம், உங்களுக்கு தசா இருப்பு இதெல்லாம் முழுமையாக இருந்தால் தான் அந்த ஜாதகத்தை
கையில் கணிச்ச ஜாதகத்தை ஏற்றுக்கலாம். கையில் எழுதுனான்றதுனால மட்டும் அது சரியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் நெட்லலாம் போட்டு இன்டர்நெட் வழியாலாம் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர்டு வெர்ஷன் இல்லாத ஜாதகம் கணிக்கும் போது கவனமாக இருக்கணும். ஏன்னா ரிஜிஸ்டர் வெர்ஷன் ஜாதகங்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு எந்த பிழைகளும் இல்லாமல் தான் வரும். அது வாக்கியமோ திருக்கணிதமோ உங்களோட சான்ஸ், உங்களோட விருப்பம். ஆனால் திருக்கணித வாக்கியம்ன்ற விஷயத்தில் ரிஜிஸ்டர் வெர்ஷனில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவள் ப்ரோக்ராமும் முறையாக பண்ணியிருப்பா, 100 வருஷ பஞ்சாங்கம் அதில் இருக்கும். அதேமாதிரி ஒரு நல்ல ஜோதிடர் மூலமாக தெளிவாக கணிச்சிருப்பா. அது அஷ்ட வர்க்கம் வரைக்கும் எல்லாம் சோடச வர்க்கம் வரைக்கும் போட்டு கொடுப்பா. ஸோ ரிஜிஸ்டர் வெர்ஷனில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் ருது ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அதனால் திருமண தடை ஏற்படவோ, புத்திர பாக்கியம் உங்களுக்கு இல்லாமல் போகவோ, இல்லை கல்யாணமாகி கணவன் மனைவி பிரியவோ வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ தொடர்ந்து ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஜாதகம் சரியாக எழுதப்படலைன்னா புதிய ஜாதகம் எழுதலாமா கூடாதா அப்படின்றத பற்றின விளக்கமும், ருதுவான ஜாதகம் மூலமாக திருமண தடை ஏற்படாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கமும் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? தருமபுரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம்மா. என் பேர் சுஹாசினி. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? எங்கள் பையனுக்கு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கோம். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த வேலை விட்டு நின்றுட்டாங்க. மறுபடியும் வேலை கிடைக்கல மேடம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப 2-3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்காக சுவாமிஜி கிட்ட கேட்கலான்னு சொல்லி கால் பண்ணுங்க. எந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்தாங்கம்மா? சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்க மேடம். சரிங்கம்மா. அவங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து மிதுன ராசி மேடம். நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம். பிறந்த தேதி வந்து 30-3-2004 மேடம். சரிங்கம்மா. பேருமா? ராகு பேருங்க மேடம். இப்போ எங்க இருக்கிறாங்கம்மா அவங்க? இப்போ வீட்டில் தாங்க மேடம் இருந்தாங்க. இப்போதான் வேலைக்கு தேடிட்டு இருக்காங்க. இல்லை, எந்த ஊர்ல இருந்தாங்கம்மா வேலை இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க? பெங்களூர்ல செஞ்சுட்டு இருந்தாங்க மேடம். சரிங்கம்மா. தொடர்ந்து அங்கே தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம்மா? ஆமாங்க மேடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி உத்தியோக லாபத்துக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையான பரிகாரம் பண்ணுங்கள், பலன் கிடைக்கும். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் விடாமல் பண்ணிட்டு வாங்க. மாதம் பௌர்ணமி வரும்பொழுது சத்யநாராயண பூஜை வீட்லேயோ இல்லை அங்கே கோயில்களில் பண்ணாலும் ராகவேந்திர மடத்தில் பண்ணாலும் கலந்துக்குங்க. 12 பௌர்ணமி. வேலைக்கான முயற்சி குருவாரம் வியாழக்கிழமை எடுக்க சொல்லுங்கள். கட்டாயம் அவருக்கு உத்தியோகம் கர்நாடகா பெங்களூர்லேயே அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். உத்தியோக லாபம் கிடைக்க நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம் உடலில் தீங்கு செய்யக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் வெளியேற்றணும். உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த விதமான தொற்றும் வரக்கூடாது. அதற்கு எளிய முறையில் ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நம் உடலில் நுழையக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, கெமிக்கல், நச்சுகள் இவற்றால் நோய்கள்லாம் வரும். நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒவ்வொரு மூலிகையும் பார்த்து அதனுடைய குணத்தை தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டோம்னா நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எதிர்காலத்தில் பெரிய நோய்கள்லாம் வராமல் வாழ்வோம். இன்றைக்கு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். இந்த மருந்து ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் நம்ம உடலுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும், முக்கியமாக ஆசன வாயில் வரக்கூடிய கட்டி வீக்கத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது அந்த மருந்து. குப்பைமேனி, கொடிவேலி இவற்றை கொண்டு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: குப்பைமேனி இலை, கொடிவேலி வேர், மிளகு, திப்பிலி, சீரகம், இந்துப்பு. இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் கொடிவேலி வேர் ஒரு சிறிய துண்டு இடித்து போட்டுக்கலாம். இது கூட 2 திப்பிலி சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக 5 மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குப்பை மேனி இலை ஒரு 4-5 இலைகளை எடுத்து 1-2 கிள்ளி போட்டுக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டாக காய்ச்சிக்கலாம். இந்த மருந்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக விஷக்காய்ச்சல், ஏதாவது மலேரியாவோ இல்லை ஜாண்டிஸ் ஃபீவரோ இந்த மாதிரி வரும்போது விஷக்காய்ச்சல் நேரத்தில், குளிர்காய்ச்சல் நேரத்தில் இந்த மருந்தை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடனடியாக அந்த காய்ச்சலுடைய வீரியம் குறையும். காய்ச்சல்னால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளும் வராமல் இருக்கும். இப்போ இந்த மருந்து தயாராகிடுச்சு. இது வேறு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். குப்பைமேனி சாலையோரங்களை பார்த்துருப்போம். சாதாரணமாக அந்த வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி தினங்களில் பார்த்தோம்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாய்கள், பூனைகள்லாம் இந்த குப்பைமேனி, அருகம்புல் இந்த இலையை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா முழுங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை கக்கும், வாந்தி எடுக்கும். அந்த உமிழ்நீரோடு சேர்த்து வெளியே வரும். உள்ளே இருக்கக்கூடிய நச்சுகள், புழுக்கள்லாம் கூட ஒரு சில நாய், பூனையிலேருந்து வயிற்றுலேருந்து வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நாய், பூனைக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சு இதை வந்து சரியாக சாப்பிடுவது கிடையாது. அது வாரத்தில் 1 நாள், 2 வாரத்தில் 1 நாள் நாய், பூனைலாம் இதை வந்து சாப்பிடும். அந்த அளவுக்கு உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது. வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றுவதற்கும், நச்சுகளை வெளியேற்றுவதற்கும், நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கும் பயன்படக்கூடியது குப்பை மேனி. இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் கே இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, கரோட்டினா இருக்குது, ஃபினால் இருக்குது, ஸ்டீராய்டு இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது குப்பை மேனி. ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படுது. ரத்தத்தை விருத்தி செய்வதற்கு பயன்படக்கூடியது. நம்ம உடலுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. மூல நோய், கட்டி, வீக்கம் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. குறிப்பாக தோலில் வரக்கூடிய அரிப்பு, நமைச்சல், எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம உடலில் மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, புழுக்கள் இவற்றையெல்லாம் வெளியேற்றுவதற்கும், நச்சுகளை வெளியேற்றுவதற்கும் இந்த குப்பை மேனிகளை நிறைய பயன்படுது. இந்த மருந்தை வந்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வயிறு உப்புசம் இருக்கும், சரியாக சாப்பிட மாட்டாங்க, பசிக்கலன்னு சொல்லுவாங்க. கடைகளில் விற்கக்கூடிய தின்பண்டங்கள்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வயிற்றில் போச்சுன்னா நிறைய வாயுவை ஏற்படுத்தி வயிற்று உப்புசம் இருக்கும், சரியாக பசிக்காது. அதே மாதிரி ஒரு சில கெட்டுப்போன உணவெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் உள்ளே போயிட்டு பாதிப்பு ஏற்படுத்தும், வயிற்று உப்புசம் இருக்கும். குழந்தைங்க சாப்பிடக்கூடிய நல்ல சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் கூட சேராது, ரத்த சோகை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை கூடாது. உடல் எடை வந்து அப்படியே குறைஞ்சிக்கினே இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தா நல்லா தெளிவு இருக்காது, ரொம்ப பார்க்கறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு உடல் வளர்ச்சியும் இருக்காது, உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது போல் ஒரு மருந்து தயார் செய்து மாதத்தில் 1 நாள் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 50 மில்லி, வயசுக்கு தகுந்த மாதிரி. சின்ன குழந்தைங்களானா ஒரு 20 மில்லி, 30 மில்லி கொடுக்கலாம். பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு 50 மில்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறும், ரத்தம் சுத்தமாகும், நல்லா சாப்பிடுவாங்க, கெட்ட வாயுலாம் வெளியேறும். மலச்சிக்கல் இருந்தாலும் மலச்சிக்கல்லாம் வந்து சரியாகும். குழந்தைங்களுக்கு மாதத்தில் 1 நாள் கொடுக்கும்பொழுது உடல் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேரும், ரத்த சோகையை போக்குவதற்கும், உடல் வளர்ச்சி அதிகமாக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி பெரியவங்களும் சாப்பிடலாம். பெரியவங்க வந்து வயிற்றை சுத்தம் செய்வதற்கும் சரி, உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா இது போல் ஒரு மருந்து தயார் செய்து வாரத்தில் 1 நாள் சாப்பிடலாம். அதிகமாக வந்து மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கிறவங்க, ஆசன வாயில் பாதிப்பு இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க தினசரி காலையில் ஒரு 50 மில்லி அளவுக்கு தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டாலே இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கும், மலக்குடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை போக்குவதற்கும், செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. செரிமான தன்மையை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. ரத்தத்தை விருத்தி செய்வதற்கு பயன்படக்கூடியது. உடலில் கட்டி, வீக்கம் இருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிடலாம். ஒரு மாத காலம் சாப்பிடும்பொழுது அந்த கட்டி, வீக்கத்தை குறைப்பதற்கு பயன்படக்கூடியது. மத்திய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய பாதிப்பை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. முக்கியமாக நரம்புகளில் அடைப்பு ஏற்பட்டு அது ரத்தம் உறைஞ்சாலும் சரி, கொழுப்பு கட்டி இருந்தாலும் சரி, ரத்த அணுக்கள்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ரத்த கட்டிகளை உருவாக்கி ரத்த ஓட்டத்தை தடை ஏற்படுத்தும். அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களும் இது போல் ஒரு மருந்து தயார் செய்து தினசரி காலையில் அப்படின்லாம் மாலையில் ஒரு 50 மில்லி தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா வலிப்பு நோயை போக்குவதற்கும், பக்கவாதம், பாரிசவாதம் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும், இரத்த கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் இவற்றையெல்லாம் கரைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் பயன்படக்கூடியது. உடலுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக மத்திய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படக்கூடியது. காசநோய் வந்து சிகிச்சை எடுக்கிறவங்களும் இது போல ஒரு மருந்து தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அந்த காசநோயை போக்குவதற்கும், நுரையீரலுக்கு, சுவாச மண்டலத்துக்கு சக்தியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. ஒரு சில பேருக்கு அடிக்கடி தலைவலி வரும், டென்ஷனால தலைவலி வரும், உடல் உஷ்ணமானாலும் சரி தலைவலி வரும், மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தில்
ஏதேனும் குறைபாடு இருந்தாலும் சரி, கண்களுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தில் குறைபாடு இருந்தாலும் தலைவலியெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் தலைவலி இருக்கோ அவங்களும் இது போல் ஒரு மருந்து தயார் செய்து தலைவலி இருக்கிற நேரத்தில் ஒரு 50 மில்லி அளவுக்கு நல்லா சூடாக குடித்தாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் தலைவலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. உடல் முழுக்க அதிக நன்மை செய்யக்கூடியது இந்த மருந்து. நேயர்களே, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மருந்து தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி கொடிவேலி வேர், மிளகு, திப்பிலி, சீரகம், குப்பைமேனி இலை, இந்துப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுண்டை காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு மருந்து தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, நம்ம அடிக்கடி பீர்க்கங்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். இன்றைக்கி இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு வேறு வழியே இல்லை, நிறைய மொபைல் பார்த்தே ஆக வேண்டியதாக இருக்குது. படிக்கிறதுக்கு கூட மொபைலில் தான் நிறைய படிக்கிறாங்க. அதே சமயத்தில் லேப்டாப்பும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ரேஸ் எல்லாம் கண்ணில் படுறதுனால சீக்கிரமாக கண் பார்வை திறன் பாதிப்படையுது. நிறைய குழந்தைங்க இன்றைக்கி கண்ணாடி போடுறாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணும் அப்படின்னா, குழந்தைங்களுடைய கண் பார்வை திறன் நல்லா இருக்கணும் அப்படின்னா பீர்க்கங்காயை சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி உணவாக சாப்பிட்டுட்டு வரணும். இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பிற்காலத்தில் கண்களில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. கண்களில் ப்ரெஷர் வர்றது, கண்களில் பொறை வர்றது, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வராமல் பார்வை திறன் நல்லா இருக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.